ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலோ இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் அப்படின்ற நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் எப்படி நம்ம ரீபர்த் பண்ணுறது. ஸோ நம்மளோட ஐடியா பார்த்திங்கன்னா நம்ம ரீபர்த் பண்ண போகிறோம். ஸோ ரீபர்த் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ டைம் பாருங்கள், மார்னிங் 6:03. ஸோ மார்னிங் கொஞ்சம் பண்ணால் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் மார்னிங் பண்ணுறேன். ஸோ லாகின் டு ஆப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. லாகின் டு ஆப் கொடுத்து உங்களுடைய க்ரெடென்ஷியலை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ உங்களுடைய க்ரெடென்ஷியல் என்ன அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா. ஸோ ப்ராப்பராக போடணும். ஸோ அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணிடாதீங்க, சரிங்களா. ஸோ ப்ராப்பராக உங்களுடைய என்ன க்ரெடென்ஷியல் அப்படிங்கிறத பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இன்வேலிட் க்ரெடென்ஷியல்லாம் போட்டுறாதீங்க. நிறைய பேர் பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான வழிமுறைகள் நமக்கு ஃப்யூச்சரில் தான் சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ சைன்இன் மீ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ சைன் மீ இன் அப்படின்னு நான் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் வந்துடும். உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பர் வந்துடும். ஸோ மொபைல் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் வரும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பழைய பிளான் என்னவோ அது உங்களுக்கு காட்டும், யூசர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பிளான் எல்லாமே காட்டும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தது தான். ஸோ 9990 அது ஆஃப்டர் ரீச்சிங் உங்களுடைய சீலிங் 1000 ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் அதை போட முடியும். ஸோ எனக்கு டீம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசிக் 1950 அப்படின்ற ஒரு பிளானே நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா. இது ப்ராப்பராக பார்த்துட்டு நீங்கள் அதை பை அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு நேராக நான் பை அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜுக்கு போகும். என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுற பேஜுக்கு போகும். ஸோ இதில் ப்ராப்பராக நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இம்யூனோடோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இம்யூனோடோன் அப்படின்ற இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும், சரிங்களா. ஸோ அடுத்த பேஜ் என்ன அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட் பண்ணுற பேஜாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன விஷயம், ஸோ ஆல்ரெடி நான் ஒரு விட்ராவல் கூட எடுக்கலை, ஃபர்தராக பாதி விட்ராவல் எடுத்துகிட்டு பாதி விட்ராவல் இருக்குது அப்படின்ற பர்சன்ஸ்க்கு அங்கே டெபாசிட் வேலட் அப்படின்ற ஒரு விஷயம் காட்டும். ஸோ அதில் நீங்கள் பண்ணிக்க முடியும், சரிங்களா. ஸோ ப்ராப்பராக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிட வேணாம், சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் நியூ பர்த் ஆக்டிவேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். நியூ பர்த் ஆக்டிவேஷன் பிளான் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ப்ராடக்ட் பேக்கு. யூசர் பிளான் பார்த்தீங்கன்னா பிளான் அமௌண்ட் 1950. டெபாசிட் வேலட் எனக்கு ₹1 கூட இல்லை, சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்குது. ஐடிஎஃப்சி, சிட்டி யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேங்க் இருக்குது. ஐடிஎஃப்சி அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே ஐடிஎஃப்சியோட பேங்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும், சரிங்களா. ஸோ ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். ஸோ பெய்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1950 அப்படின்னு இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த பேங்க் டீட்டெயில்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ ஐடிஎஃப்சி, ராயலோ இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக இங்கே பேமெண்ட்டை இங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ ஒன் செகண்ட் நான் பேமெண்ட் ப்ரூஃபெல்லாம் நோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் அக்கௌண்ட் டீல்ஸை நோட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அக்கௌண்ட் டீல்ஸை நோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இந்த பேஜை மினிமைஸ் பண்ணிட்டு உங்களுடைய யூபிஐ ஆப் ஏதாவது ஃபோன்பே, கூகுள் பே, ஸோ ஏதாவது உள்ள போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு இங்கே பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டையும் அந்த யூடிஆர் நம்பரையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ ப்ராப்பராக நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ நான் அப்படியே நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ் என்னோட ஃபோன்பே ஆப்பில் ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டி நகர் ஃபஸ்ட்டு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் டி நகர் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகுது. ஸோ அக்கௌண்ட் நம்பர் நிக் நேம் பார்த்தீங்கன்னா ராயலோ இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நான் நிக் நேம் ராயலோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ராயலோ இன்னோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் அப்படின்னு போடணும். ஸோ 1950 அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பே அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ பே கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இனிஷியல் ட்ரான்சாக்ஷன் போயிட்டு உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஐடி கேட்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுங்களா. ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ்லாம் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. வீக் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி ப்ராப்பராக எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு பார்த்தீங்களா. நான் உங்களுக்காக மார்க் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். ஸோ ப்ரஷ் கொடுத்துக்கிறேன். இந்த யூடிஆர் ஐடியை ப்ராப்பராக எடுத்து நீங்கள் போடணும், சரிங்களா. ஸோ இதை மறந்துடாதீங்க. இதை காப்பி கூட அப்படி பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ரூஃபே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ ப்ராப்பராக பேமெண்ட் ப்ரூஃபே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்தாச்சு. ஸோ பேமெண்ட் ப்ரூஃபே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்க உங்களுக்கு யூடிஆர் ஐடியும் வந்துருச்சு. யூடிஆர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டைம் கூட நான் காப்பி பண்ணிட்டேன்.
காப்பி பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ 923 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம இந்த பேஜுக்கு வந்துடலாம். ஸோ இங்கே வந்து பேஜுக்கு வந்துடலாம். பெய்ட் அமௌண்ட் வந்து இங்கே இருக்குது ஐடிஎஃப்சி. ஸோ பெய்ட் டேட் அக்கௌண்ட் நம்பர் வந்து அது சொல்லியாச்சு. பெய்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 15th. ஸோ 15th செட் கொடுத்துக்கலாம். ஸோ யூடிஆர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரான்சாக்ஷன் ஐடி அதில் வந்து இதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுவீங்க, அவ்வளோதான் சரிங்களா. அது வந்து அப்லோட் இமேஜ் ப்ரௌஸ் கொடுத்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா, ஸோ மீடியாவில் போயிட்டு ஃபஸ்ட் இமேஜே அதுதான். ஸோ அதை அப்படியே கொடுத்து நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து அடுத்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு லோட் ஆகிட்டு போகும். ட்ரான்சாக்ஷன் ஐடி நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ ஓகே அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் ஐடி நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்தது இல்லையா. ஸோ ட்ரான்சாக்ஷன் ஐடி நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்தது. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் அதே மாதிரி தான் பேமெண்ட் ப்ரூஃப் அண்ட் ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக அப்டேட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா யுவர் ராயலோ ஐடி நியூ பர்த் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். நியூ பர்த் பீரியட் வில் பாஸ் அண்ட் செக் ஆன் 30 and 31 December அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ சேம் நம்ம வந்து அந்த ஒரு பேமெண்ட் கூட எடுக்காத பர்சன் அந்த வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேமெண்ட் எடுத்து பாதி பேமெண்ட் எடுக்காத பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் இந்த ஒரு பாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஐடியும் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ப்ராப்பராக அதை பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. ஸோ கரெக்டாக பண்ணுங்க சரிங்களா. இது கம்ப்ளீட் ஆகி முடியல. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் ஏதாவது சம்திங் வந்து உங்களுதில் வேறு ஏதாவது மாத்திர மாதிரி இருந்தால் ஸோ சம்திங் வந்து நீங்கள் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு பேங்க் பாஸ்புக்கில் கார்த்திக் பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராப்பராக வந்து கரெக்ட் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரையல் வெர்ஷனில் சம்திங் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கார்த்திக் அண்ட் தென் வந்து என்னோடய பாஸ்புக்கில் பி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கண்டினியூ கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ராயலோ இனோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம் கேட்டிருக்கு. அது நான் கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா அப்டேட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர்க்குள்ளே இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் ஸ்டேட் அப்படின்னு கேட்கும். ஸோ சூஸ் யுவர் ஸ்டேட் அண்ட் தென் டிஸ்ட்ரிக்கு அண்ட் தென் சப் டிஸ்ட்ரிக்கு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு. ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பராக போட்டுக்கோங்க. ஸோ அப்டேட் யுவர் அட்ரஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கும். ஸோ எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய டேஷ்போர்டே வந்து ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ சூஸ் யுவர் ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. சப் டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. சப் டிஸ்ட்ரிக் அப்படின்னா உங்களுடைய சம்திங் சிட்டியாக தான் இருக்கும் சரிங்களா. பின்கோடு அண்ட் தென் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா அப்டேட்டு போயிட்டுருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ப்ராப்பராக எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ ப்ராப்பராக எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அண்ட் தென் பின்கோடும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபில் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் ஸ்டேட் அண்ட் சூஸ் யுவர் டிஸ்ட்ரிக் அண்ட் தென் சப் டிஸ்ட்ரிக் பின்கோடு எல்லாமே கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஆப்ஷன் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். எல்லா ஆப்ஷனுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் மெயின் பேஜுக்கு வந்து போயிடலாம் சரிங்களா. ப்ராப்பராக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்திருக்க சிஸ்டம் ரொம்பவே செக்யூர். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவும் 1 by 1 தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஸோ பின்கோடு சப் டிஸ்ட்ரிக் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம அடுத்த பேஜ் வந்து பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும் பாருங்கள். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கும். டியர் சார், ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஐ ஹேவ் போஸ்டட் பிலோ. ராயலோ கம்பெனி நாட் எ ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க. ராயலோ கம்பெனி நாட் எ ஃபினான்ஸ் கம்பெனி, இஸ் நாட் எ இன்வெஸ்டட் கம்பெனி, திஸ் இஸ் நாட் எ MLM கம்பெனி. ராயலோ கம்பெனி, the amount paid here is trade through share market and they do not collect money claimed to give high interest. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோ ஏதோ ட்ரேட் கம்பெனியோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோ கிடையாது. திஸ் கம்பெனி இஸ் கம்ப்ளீட்லி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அப்படின்றத அழுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ப்ரஷ் கொடுத்துக்கிறேன். இந்த இடம் பாருங்கள். திஸ் இஸ் a கம்பெனி கம்ப்ளீட்லி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ நோ தட் பை கெட்டிங் லைஃப் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட் ஹேர் த்ரோ இகாம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு. we can earn income according to our need for life by buying
அட்வர்டைசிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்க்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ ப்ராப்பராக ஒன் பை ஒன்னாக எல்லா பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது, ஷேர் மார்க்கெட் கிடையாது, ட்ரேடிங் கம்பெனி கிடையாது சொல்லி எல்லாமே சொல்லிட்டாங்க. ப்ராப்பராக இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஸோ த்ரோ இட் ராயலோ ஐ வில் ரிமைன் லைஃப் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ஈகான் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ தேங்க்யூ. ஐ ஹியர் பை ப்ராமிஸ் தட் ஐ வில் நாட் கேஸ் எனி ஹார்ம் ஆர் ஸ்டிக்மா டு த பப்ளிக் ஆர் த ராயலோ கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது கம்பெனிக்கு எதிராக நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஸோ டிக்ளரேஷன் மாதிரியே இங்கே கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் அக்ரி பண்ணி கொடுக்கணும் சரிங்களா. ஸோ யுவர் ஃபைட்லி அப்படின்னு சொல்லிட்டு நேம் போட்டு நம்ம வந்து கண்டினியூ கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ ப்ராப்பராக வந்து இதையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும் சரிங்களா. ப்ராப்பராக கொடுத்துங்க. யுவர் ஃபைட்லி அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ ப்ராப்பராக நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் சரிங்களா. எல்லா ஆப்ஷனுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ப்ராப்பராக வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து நீங்கள் இந்த செஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் சரிங்களா. ஸோ யுவர் ஃபைட்லி அந்த ரீட்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி முடிச்சுட்டு கீழே யுவர் ஃபைட்லி அப்படின்ற இடத்துல உங்கள் நேம் போட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் உள்ளே வந்ததுக்கான விஷயம் தெரியும். ஸோ டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கார்த்திக் பி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நேம் மேலே இருக்குது. ஸோ ப்ராப்பராக மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ராயலோட லோகோ இருக்குது. ஸோ மேலே டேஷ்போர்டை கிளிக் பண்ணி பார்க்குறேன். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. டேஷ்போர்ட், கூப்பன் டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ராடக்ட் கூப்பன் ரெக்வஸ்ட், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர், போனஸ், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரிப்போர்ட், ஜென்ரல், ஷாப் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா டேஷ்போர்டை இந்த மாதிரி நீங்கள் டேஷ்போர்டை வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ டேஷ்போர்டுக்கு வரதுக்கு இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நீங்கள் வர முடியும். ஸோ ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ ஆப் அப்டேஷன்ஸ் முடிஞ்சோன்னா பண்ணுறது இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ 15 days இருக்குது, 29th வரையும் டைம் இருக்குது. ஸோ ப்ராப்பராக எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து உள்ளே சப்மிட் பண்ணி உள்ளே வந்துடலாம் சரிங்களா. ஸோ ப்ராப்பராக பண்ணுங்கள். இதை மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு இந்த வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தராக இந்த ஒரு ஆப்பில் உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நீங்கள் டேஷ்போர்டை போய் பார்த்துட்டு திருப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி உள்ளே நீங்கள் லாகின் பண்ணி வந்தாலும் ஸோ வெரிஃபிகேஷன் ஆன் ப்ராசஸ் அப்படின்ற இந்த ஒரு மெசேஜ் தான் வரும். உங்களுடைய ஐடி வந்து வெரிஃபிகேஷன் ஜோனில் இருக்குது. ஸோ உங்களுடைய கரெக்டாக ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கீங்க, வெரிஃபிகேஷன் ஜோனில் இருக்குது, வெரிஃபை பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேணாமா, ராயலோ இந்த ரியல் வெர்ஷனில் ஃபுல்லி செக்யூரபுளாக அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேணாம். ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா. தேங்க்யூ.